ஆண்டவர் நீங்க எங்க போனாலும் he will keep showing himself because அவருடைய கரத்திற்குள்ள நீங்க இருக்கிறீங்க. This is the power of hand of God. கர்த்தருடைய கரம் இன்னைக்கு உங்க மேல நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த கரத்துக்குள்ள தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கோவிட் வந்துச்சா கரத்துக்குள்ள இருந்தோம். சுனாமி வந்துச்சா கரத்துக்குள்ள இருந்தோம். வாதைகள் வந்துச்சா கரத்துக்குள்ள இருந்தோம். எக்கானமிக் ரிசெஷன் வந்துச்சா கரத்துக்குள்ள இருந்தோம். பெரிய சாத்தானுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்துச்சா கரத்துக்குள்ள இருந்தோம். Sometimes we don't even have money, still we are in the hands of God. Sometimes we are really sick, ரொம்ப எந்திரிக்கவே முடியல, பெட்ல படுத்துக்கிறோம், காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு. In the hands of God. வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம், பேங்க்ல லோன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனா திடீர்னு லோன் கொடுக்கல. ஒரு பொருளை வாங்கலாம், ஒரு காரை வாங்கலாம்னு டிசைட் பண்ணிட்டோம், காரை வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட் பண்ணிட்டோம், ஆனா காசு வந்து சேரல. எல்லாரும் என்னென்னமோ வார்த்தையை சொல்றாங்க. Still you are in the hands of God. ஏன்னா கர்த்தருடைய கரத்திலிருந்து உங்களை பறிக்க ஒருவனாலும் கூடாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க?